சூப்பர் அண்ணா அண்ணா காமிங்க. அடடா செதுக்கி வச்ச மாதிரி இருக்கு பாரு. ஆஹா அண்ணா சங்கர் சரி பாரு பாரு பாரு. ஏன்டா இப்படி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணிக்க போறவ அவ. முதல்ல அவளுக்கு காட்டு. என்ன அவளுக்கு காட்டுறது? இந்தப்பா. கட்டிக்க போறவர அக்கா பக்கம் சரி, காட்டு. நீ பாருங்க. எப்படி எப்படி என் சாந்தி மாக்கா நான் பெங்களூர்ல இருந்து தேடி புடிச்சு கொண்டு வந்த சூப்பர் மாப்பிள. சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்ட்வேர் இருக்கார்ல. நல்லா பாத்துக்கோ. பாத்துறியா? ரொம்ப பாக்காத. மிச்சத கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகேவா? ஏய் ஓகே நான் வாய் திறந்து சொல்றேன். பிடிச்சிருக்கு. ஏய் சாத்தி ஏய் நீ பாத்து சொல்றா. நீ சொன்னா நான் சொன்ன மாதிரிடா. பாரு. சாந்திக்கு இவரோட ஒரு நல்ல மாப்பிள கிடைக்கவே மாட்டாரு. கேட்டியா? என் ஃப்ரெண்டே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான் பார். சரி ரொம்ப மேக்கப் போடுவேனா? எங்க அக்கா ஏற்கனவே அழகுதான். சீக்கிரம் அனுப்பி வைங்க. நலமுறைக்கு நேரம் ஆச்சு. பொண்ணு ரெடியா தான் இருக்கா? சாந்தி 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 எங்க போயிட்டா இவ? அக்கா ரெடியா? அம்மா பிரியா சாந்தியை காணோம். லெட்டர் எழுதி வச்சிட்டீங்க போட்டம்மா. முகூர்த்தம் வந்து கரெக்டா இருக்கணும். சாந்தியை காணும்பா. என்னமா சொல்றீங்க? என்னது பொண்ணு ஓடி போச்சா? என்னமா சொல்றீங்க? ஏமா எங்கம்மா உங்க பொண்ணு? இங்கதான் எங்கேயோ பக்கத்துல போயிருக்கிறா. வந்துருவா. ஏமா மறைக்கிறீங்க? அவதான் யாருக்கிட்ட ஓடி போயிட்டான்னு சொல்றாங்கல்ல. என்னங்க நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. பக்கத்துல எங்கேயாவது போயிருக்கணும். இல்லப்பா கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுப்பா. பொறுமையாவா? இதை விட பொறுமையா எங்களால இருக்க முடியாதுமா. ஓடுகாலி குடும்பத்தை பொண்ணு எடுக்க வந்தோம் பாரு. சார் நீங்க புரியுது சார். நான் சொல்றது பொறுமை. ஓடுகாலி பொண்ணை கொண்டாந்து என் பையன் நல்ல கட்ட பாத்தீங்களா? நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க. அங்க யார் இருக்காங்க? இங்க 2 ஏடம். விஷயத்தை சொல்லு. இந்த நக்கல்லாம் வேண்டாம். தியேட்டர்ல ஒரே கலாட்டாவா இருக்கு. 2 பிசி அனுப்பி வை. சரி சரி. சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன விஷயம்? என் பொண்ணு காணும் சார். கை கோயந்தியா? இல்லங்க 21 வயசு ஆகுது. ஓஹோ கல்யாணம் ஆகிற வயசா? ஆமாங்க கல்யாண மண்டபத்துல இருந்தா காணாம போயிட்டா. என்ன அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். கண்டுபிடிச்சு கொடுத்தா மட்டும் என்ன பண்ண முடியும்? கழுத்துல மாலையை போட்டு கையில பழத்தை கொடுத்து பல்லாண்டுக்கு அமுச்சு விடணும். ஆமா பொண்ணு பேரு என்ன? சாந்தி. சாந்தியா? இந்த கேஸ்ல தேனாம்பட்டி சாந்தி இருக்குது. அதுவா பாரு. என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் ஓடின பொண்ணு உள்ளகிற பொண்ணு ஒண்ணுதான். இது பாருங்க தயவு செஞ்சு கவர்மெண்ட் சர்வெண்ட் மாதிரி பேசுறியா? யார் யாரு? ஓடுகாலிக்கு அண்ணனா? ஒண்ணு பண்ணு. ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து உன் தங்க அங்க அடையாளங்கள்லாம் டீட்டெயிலா எழுதி கொடு. அப்புறம் யார் யார் மேல சந்தேகம் இருக்கோ அதையும் எழுதி கொடு. போடா போடா பொண்ணை ஒழுங்கா வளர்க்கறதுல போலீஸ் ஸ்டேஷன்ல சட்டம் பேச வந்துட்டான். ஏமா மழையில் நினைறீங்க? ஓரமா இல்லைங்க. நான் ஆட்டோ கடைக்கு தான் பாக்குறேன். ஆட்டோ ஆட்டோ வேற ஏதாவது வண்டி கிடைக்குதான்னு பாக்கலாம். ஆட்டோ ஆட்டோ வாங்க வாங்க நிக்கிறான். சச்சி சாத்தி காணும்டா. போயிட்டாடா. கல்யாண மண்டபத்தை லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாடா. நாங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனா ஏறி இறங்கி தேடாத இடம். மன்னிச்சிடுங்கம்மா. தப்போ ரைட்டோ என் வாழ்க்கைய நானே தீர்மானிச்சுக்கிட்டேன்.
மனுஷனாடா மனுஷனாடா நீ ஏண்டா எங்க வீட்டு உப்பு திட்டு எங்க வீட்டுக்கு தீய வச்சிட்டியாடா நமக்கு எதிராக கல்யாணம் பண்ணி வைக்க வந்திருக்கிற ஐயர்கிட்ட சொல்லி இவளுக்கு தர்மம் பண்ணி சொல்லு. நீ செத்துட்டடி நீ செத்துட்ட அவன் துரோகிடா கூடவே இருந்திய எப்போதும் குத்தி என் தங்கச்சி எங்கிட்ட பிரிச்சுட்டு போன பாஸ் அன்னைக்கு எங்க அம்மா கதறின கதறல் இந்த ஊர் முன்னால நாங்க பட்ட அவமானம் அந்த ரணால என் மனசை விட்டு போகல இன்னும் அப்படி இருக்கு நானும் எங்க அம்மாவும் அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா அதனால தாண்டா என் ஃப்ரெண்ட்ஸ்னால எங்க அம்மா பயப்படுறாங்க சந்தேகப்படுறாங்க ஃப்ரெண்ட நம்ம வீட்டுக்கு எதுக்கு கூட்டு போறோம் எது கூட்டு போறோம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களையும் தான் வீட்டுல இருக்கிறவங்க நினைச்சு பழகுன்றதுனால தானே உயிருக்கு உயிரா பழகிறவங்க ஏமாத்த போதாண்டா மனுஷ பிறகு மேல இருக்கிற மரியாதையா போயிடுது இப்படி கேவலமா ஒருத்தனை பார்க்கும்போது நான் எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும் இப்ப சொல்றா அவன் துரோகியா இல்லையா ராஜு இன்னும் 20 வருஷம் கழிச்சு நம்ம என்ன ஆகும்? நீ செத்துருப்ப எனக்கு வயசாயிருக்கும். ஐயோ என்ன பிளேட் கிராஸ் ஆகி இங்க நண்டாயிட்டான். பிளேட்டு நண்டா? ஐயோ சரி அப்படியே வச்சு தொலை. டேய் ஏண்டா டேய், இதே தாடி கெட்டப்புல கையில பாட்டிலோட பல வருஷமா இந்த காலேஜ் காம்பவுண்ட்ல கொண்டு நான் பாக்குறேன். யார் நீ? ஓல்ட் ஸ்டூடண்ட். இன்ஜினியரிங் படிச்சு இப்படி இன்ஜினியர் கையில உட்காந்துட்டியாரா? 1972. உன் பிளாஷ்பேக் கேட்கல எனக்கு டைம் இல்லப்பா. என்ன லவ் ஃபெயிலியரா? ஆமா. பேர் என்ன? தேவதாஸ். அப்போ உன் காதலி பேர் பார்வதி தானே? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இத கண்டுபிடிக்க சிபிஐ ஆபீசரா வருவாரு. இத்து போன உன் பேர் தேவதாசனா, செத்து போன உன் காதலி பேர் பார்வதி தானே? இந்த இலவத்தானடா காலங்காலமா பண்ணி தொலைறீங்க. அட அத விடுறா, உனக்கு லவ் ஃபெயிலியர் ஓகே. அது என்னடா ஒரு பொட்டனாய பக்கத்துல கட்டி போட்டு வச்சிருக்க? அது என்ன எஃபெக்ட்? சோகமா இருக்கா? என் காதலியோட நினைவான் இது கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது பேர் கூட பார்வதி தான். ஏன் அடிச்சீங்க? ஏண்டா பேர் வச்சு அதுக்கு சோறு வச்சியாடா? அது கண்டிஷனை பாடுறா. ஏண்டா டேய், உன் காதலிக்கு ஒரு Dress வாங்கி கொடுத்தியாடா? பெண் பாவம் பொல்லாதடா. இது என்ன மாசம்? கார்த்திகை மாசம். அதுக்கெல்லாம் பிஸியா இருக்க வேண்டிய மாசம்டா. மாசமாகிற மாசம் சொல்றா. டேய் ஒரு கன்னி நாய் வாழ்க்கையில விளையாட்டியாடா. டேய் ஜம்பு, பார்வதியை ரிலீஸ் பண்ணு. ஐயோ வேணாங்க, பார்வதி என்கிட்ட பிரிச்சிடாதீங்க. பார்வதி ஓ பரிமளா. ஏய் பார்வதி போ. யார் அது பரிமளா? அது இன்னொரு நாய். கவனமான குரு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சாந்திங்கிறவங்க எந்த வார்டுல இருக்காங்க? ஓ ஆட்டோக்கார சம்சாரமா? ஆமா. 5ஆம் நம்பர் பெட்ல இருக்கு, இடது பக்கம் திரும்பி போமா. தேங்க் யூ. அக்கா அக்கா எப்படி இருக்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா.
இவளை பார்த்தா யார் மாதிரி இருக்கு தெரியுமா? அப்படியே அம்மா மாதிரி இருக்கா. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அம்மாவுக்கு தெரியுமா? தெரியுங்கா. தெரிஞ்சிருந்தும் என்ன வந்து பார்க்கணும்னு தோணல. நான் செத்தா கூட என்ன வந்து பார்க்க மாட்டாங்கல்ல. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பாத்தியா, அவங்க எல்லாரையும் அவங்க சொந்தக்காரங்க பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. எனக்கு எல்லாரும் இருந்தோம், இப்படி அனாதையா கிடக்குற. இவ பிறந்த நேரம் நாம எல்லாம் நிச்சயமா ஒன்னா சேருவோம். ஓ தேங்க்யூ. ஆஹா, காஃபி சூப்பரா இருக்கு. ஐயோ, அது காஃபி இல்ல, டீ. நான் போட்டது. டீயா? ஓ, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டீயா? இல்ல, இதான் டீ காஃபி மாதிரி இருக்கு. பரவாயில்ல, இந்த கம்ப்யூட்டர் பேபிக்கு இவ்வளவு பிஸிலையும் இந்த அண்ணனுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்க டைம் இருக்கே. ஆரம்பிச்சிட்டியா? அவகிட்ட இருக்கிற எந்த டேலண்டையும் ஒத்துக்க மாட்டியே. இப்பெல்லாம் என்ன விட பிரமாதமா சமைக்கிறா தெரியுமா? அது சரி, எந்த அம்மா தன் பொண்ணுக்கு சமையல் தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க. போதும் போதும் பிரியா புராணம். எனக்கு மெக்கானிக் ஷெட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் அம்மா வசந்த் வருவான், அவனுக்கு டிஃபன் கொடுத்து உட்கார வைங்க. நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன்.